அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு லைட்டாக செவந்ததும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் கேரட்டும் பீன்ஸும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கூடவே நீங்கள் பட்டாணி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் பாதி வெந்தால் போதும். நான் இஞ்சி பூண்டு அளவு அதுக்கப்புறம் தக்காளி அளவெல்லாம் வீடியோவோட பிகினிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் ரவை அளவு எடுத்திருக்கோமோ அதே டம்ளர் அளவில் தான் தண்ணியும் எடுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் ரவையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கட்டி கட்டாத மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை சீக்கிரம் வெந்துடும், அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உப்புமாவே செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக மல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.